அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து அப்பாவை பார்த்துட்டோம், சிவனா ஐயா பார்த்துட்டோம். இப்போ வந்து காளி கோயிலுக்கு நம்ம போகிறோம். வாங்க. இப்போ இந்த வழியா வந்துட்டோம் நம்ம. அதாவது எப்படின்னா நம்ம படிக்கட்டு ஏறி தான் நம்ம வந்தோம். இப்போ சிவனுக்கு வர்றதுக்கு படிக்கட்டு வழியா தான் வந்தோம். அதே மாதிரி பக்கத்துல தான் உங்களுக்கு அந்த காளி கோயில் வழின்னு சொன்னோம். ஆனா அந்த வழியில வரல, நாங்க வந்து குறுக்கு வழியா இந்த மாதிரி வந்திருக்கோம். அதனால எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியல வந்த உடனே. அதனால நீங்க வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, யாருன்னா கேட்டுக்குன்னு நீங்க வரணும். சரிங்களா? சரி. ஓம் நம சிவாய. 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 அவங்க எல்லாம் பாருங்க, மலையெல்லாம் பாருங்க எப்படி வரும் பாருங்க. பாருங்க ஐயா இப்பதான் அம்மன் கோயில் தான் போயிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அம்மன் கோயில் போயிட்டு இருக்கீங்களா ஐயா? அம்மன் கோயில தான் தரிசனம் பண்ணிட்டு வராரு காளியை. வாங்க நம்மளும் வந்து தரிசனம் செய்ய போகலாம் காளியை. அடையாளம் இருக்கும் பாருங்க, மஞ்சள் வெள்ளைன்னு. அந்த அடையாளத்தை பார்த்து நீங்க அப்படியே வரணும். என்னடா இப்படி போனோமா அப்படி போனோமான்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரக்கூடாது. இந்த கோடு தான் உங்களுக்கு வந்து அறிகுறி. அதே அப்படியே போகலாம் காளி கோயில். வாங்க போகலாம். பாருங்க இதை பார்த்துட்டீங்க, அப்படியே பாருங்க சென்னை வியூஸ் பாருங்க, அப்படியே தெரிஞ்சு பாருங்க. பல்லாவரம் மலை தெரிஞ்சு பாருங்க, பல்லாவரம் மலை இது பாருங்க. இங்கே பாருங்க பல்லாவரம் போய் இப்படி வந்தால் தான் தெரியும் பல்லாவரம் மலை. இங்கே பாருங்க பல்லாவரம் மலை தெரிஞ்சு பாருங்க. சென்னை அப்படியே குரம்பேட்டை சரவணா ஸ்டோரி எல்லாமே தெரியும். அப்படியே சென்னையே பாருங்க, ஒரு அழகான ஒரு காட்சிகள். வாங்க. தயவு செய்து இன்னொரு முறை சொல்றேன், வர்றவங்க நீங்க வந்து காலனி இல்லாத வராதீங்க. பார்த்துங்க, நீங்களே பாருங்க இந்த இடம்லாம் பாருங்க எப்படி இருக்கு. அதனால பார்த்துங்க, வந்து கண்டிப்பா வந்து நீங்க தரிசனம் பண்ணு ரொம்ப பணிவா நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு சென்னையில இது மாதிரி இருக்கான்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் நான் இந்த காணொலியை போடணுன்னு உங்களுக்காக RKK TV மூலமா உங்களுக்கு நான் இது தெரியப்படுத்துறேன். சரிங்களா?
பராசக்தி காளி. வாங்க வாங்க. நம்ம இப்ப வந்தது குறுக்குடியில் வந்தோம். சிவன் கோயிலை பார்த்துட்டு இதுதான் படிக்கட்டு வழி. இப்படிதான் நீங்க வரணும். கீழே இருந்து நம்ம இப்ப படிக்கட்டு எடுத்துருக்கோம். வாங்க போலாம். கோடு இப்படிதான் போட்டுருக்கான். தொட்டுட்டோம் காளி கோயில. இப்போ நான் காளி கோயிலான தான் இருக்கேன். இப்போ பாருங்க, அம்மனுடைய சன்னதி தெரியுது உங்களுக்கு. இதுதான் அம்மனுடைய காளியுடைய சன்னதி. வாங்க. முன்னெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி இங்கே வந்து இந்த கோயிலெலாம் கட்டாத முன்ன நாங்கள் வந்து யோகா பயிற்சிலாம் நான் வந்து நடத்தி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இதுவை பார்க்கணும். சென்னையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மலை இருக்கிறத நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, தவற விடாதீங்க. அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றிங்க. வாங்க.
இப்போ வந்து சிவனையும் தாயார் காளியும் தரிசனம் பண்ணிட்டு இப்போ காளி கோயிலேருந்து தான் பேசுகிறேன். இப்போ வந்து தரிசனம் பண்ணிட்டேன். இப்போ இருட்டாகி போச்சு. நாங்கள் வெளிச்சத்தில் வந்தோம். இப்போ வந்து இருட்டே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அம்மனையும் காளியும் தரிசனம் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இறங்குற விடைபெறுகிறோம். அதனால் மறக்காமல் ஆர்கேகே டிவிக்கு சேனலுக்கு வந்து நீங்கள் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்சங்கர் ராஜபுரி பட்டின தையாவே துணை, குருவே துணை. ஒரு 10 நிமிஷம் தான் நீங்க படி ஏறணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால சென்னையில இது இருக்கு. நீங்க வந்து எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணு கேட்டுக்கிறேன். அதான் நடக்கும். ஐயோ முடிச்சு. ஐயா முடியா பாருங்க. இருக்கு பெரிய வெளிச்சம் படிட்டு எப்படி காலைங்க அங்க வைங்க. நான் வரேன். எல்லாம் செஞ்சுறாங்க. இதை படிக்க நல்லா நீ இறங்குங்க. காளி கோயில் தான் புரிதா? அங்க போங்க, அங்க போங்க. காலை அங்க அங்க வச்சு அம்மா அது தெரியுங்க. உட்காருங்க, உட்காந்து ஒரு 5 நிமிஷம் போனா அவ்வளோதான். இன்னொரு படிக்கிற மாதிரி ஒரு 60 இருக்குமா? அவ்வளோ மாதிரி இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அம்மா அப்பா போறீங்களா? அப்பா சக்தி சொன்னப்பா, இது அம்மா பார்த்த மாதிரி போடான்றீங்க. என்ன போடா, நல்லபடியா நீ பார்த்தீங்க போடான்ற மாதிரி ஆயிடுச்சுப்பா. வந்தது அம்மா தாய் பராசக்தி. இப்போ பாருங்க, நாங்கள் மலையை விட்டு இறங்கிட்டோம் ஆதி கோயிலேருந்து. இப்போ கூட ஒரு அம்மா வந்து பாருங்க தரிசனம் பண்ண போறாங்க. இருட்டியும் போறாங்க பாருங்க, சரிங்களா? அதனால நீங்க வந்து எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இன்னொரு முறை கேட்டுக்கொள்கிறேன். தரிசனம் பண்ணுங்க. சிவன் கோயில், சிவன் மலை, பச்சை மலைன்னு கேளுங்க, யார் வேணா வந்து பண்ணுங்க. தயவுசெய்து எல்லாரும் வந்து நீங்க வந்து தரிசனம் பண்ணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் பெற்ற இந்த அருளாசியை நீங்களும் அது மாதிரி பட வேண்டும், அந்த அருளாசி பெற வேண்டும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்சங்கர் ராஜகிரி பட்டின தையாவே துணை, பட்டின தையாவே துணை. ஓம் நமச்சிவா. திருச்சிற்றம்பலம்.